ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா வெந்ததும் அதை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்ட வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் பட்டர் சேர்த்துட்டு தூளாக கட் பண்ண 5 பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, தூளாக கட் பண்ண 5 பல் பூண்டு, 100 ml பால், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், மிக்சட் ஹர்ப் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தில் இந்த மாதிரி 2 கிராம்பு, ஒரு பே லீஃபை குத்தி உள்ளே போட்டுடலாம். 10 நிமிஷத்தில் அதை வெளியில் எடுத்துட்டு வதக்கின காய்கறியும் வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.